ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா திருநள்ளாறு முடிச்சுட்டு அங்கேருந்து 25 கிலோமீட்டர் திருப்பாம்பரம் போயிட்டு ராக்குகேது ஸ்தலம். நிறைய பேர் இங்கே வந்து பரிகாரம் பண்ணுறாங்க. இப்போ தான் இங்கே ஃபஸ்ட் டைம் நான் வரேன். கோயில் நல்லா பெரிய கோயில் தான். வந்தோடனே அன்னதானம் போய் சாப்பிட கொடுத்தாங்க. அன்னதானம் போய் சாப்பிட்டோம். அப்புறம் இந்த கோயிலுக்கு வந்து பஸ் ஃபெசிலிட்டி அதிகமாக இல்லை. பேரளம் வரைக்கும் மினி பஸ் இருக்கும். மினி பஸ்லேருந்து அப்புறம் ஆட்டோ பிடிச்சிட்டு வந்துடலாம். ஒரு சில டைமில் வந்து மினி பஸ் இருக்கும், ஒரு சில டைமில் வந்து மினி பஸ் இருக்காது. நாங்கள் ஆட்டோ பிடிச்சிட்டு தான் வந்தோம். குழந்தை இல்லாதவங்க வந்து இங்கே தொட்டில் கட்டுறாங்க, சீக்கிரம் குழந்தை அமைச்சிட்டுங்கிறாங்க. அப்புறம் கல்யாணம் ஆகாதவங்க, ராகுகேது தோசை இருக்கிறவங்களாம் வந்து இந்த கோயிலில் வந்து நிறைய பேர் செய்கிறாங்க. ஆனால் இது வந்து அவுட்டரில் இருக்கிறதுனால யாருக்கும் இந்த கோயில் பற்றி அதிகமாக தெரியல. திருநாகேஸ்வரம் மாதிரி, திருநாகேஸ்வரம் வந்து மெயினில் இருக்குது, அதனால் வந்து தெரியுது. இது வந்து காட்டுக்குள்ளே இருக்குது. கிட்டத்தட்ட பஸ் ஸ்டாப்பிங்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். அங்கே வந்து எல்லா சாமியும் இருக்குது. ஈஸ்வரர், அப்புறம் அம்மன், அப்புறம் முருகர், ராகுகேதுன்னு தனியாக, அப்புறம் வந்து நாகர் சிலைகள்லாம் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. நிறைய நாகர் சிலைகள்லாம் வச்சுருந்தாங்க. அது வந்து மஞ்சள் பூமெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் திருநள்ளாறு போய் நலக்குளத்தில் குளிச்சுட்டு சாமி தரிசனம்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே கிளம்புனோம். அடுத்தடுத்து நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.